அப்படியே நாளைக்கு வாடி நீ முதல்ல பயிர் எந்த மூளை நடுவாங்க? ஆமா சனி மூளை எந்த பக்கம் எந்த பக்கம் நட்டு போவாங்க? முன்னாடி இருந்து பின்னாடி நட்டு போவாங்களா? பின்னாடி இருந்து முன்னாடி எங்க இருந்து நட்டு போவீங்க? பின்னாடி இருந்து முன்னாடி நட்டு வரணும். முன்னாடி இருந்து பின்னாடி நட்டு போகணும். பயிர் நடுவ பாட்டு பாடணும். ஆயா பயிர் நட கூட பாட்டு பாடணும். நான் சொல்லிக்கிறாங்க பாட்டு பாருங்க. பாட்டு பாருயா, அந்த பாட்டு பாடக்கூடாது. கட்டி பூடி கட்டி பூடி நாட்டு நாட கூட அப்படிதான் பாட்டு பாடணும். பாட்டு பாருங்க. பயிர் நான் எப்படி நடந்தா அப்படி பாரு. நட்டுக்கிட்டே இப்படி போகணும். அப்படி அப்படி நடக்கூடாது. நீ எப்படி நடணும்? முன்னாடி நடக்கூடாதா? முன்னாடி பின்னாடி வரணும். சத்தம் ஐயா பயிர் நடத்துக்கு டெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு குத்தா கிள்ளியே என்ன நல்லா குமிஞ்சு நடாவ. எந்திரா டே எந்திரி சீக்கிரம் எந்திரி. சத்தம் எத்தனை மாசத்துல விளையும்? 3 மாசம் ஆயிடுச்சு. இப்ப அறுக்கணும். எங்க ஊர்ல 1.5 மாசத்துலயே வளர்த்து
கடைக்கு ஒரு 10 வச்சு சாமி கும்பிட்டு அப்படியே அள்ளிட்டு வாங்க. பாப்பா நவரு பாப்பா பாப்பா நவரு பாப்பா பாப்பா அது வந்து சொன்னா கேட்கணும். அங்கே போ, அங்கே உள்ள போ. ஒரு முக்கியமான வேண்டி கொள்ளுது. நாக்கு என்ன கெதியாவது இல்ல, நெல்லடிக்குள்ள யாராவது குசு விட்டுறாதீங்க. பாப்பா பாப்பா நெல் எடுத்தீங்களா ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு போங்க. ஐயா பேர் என்ன? பேர் சொல்லு. பேர் என்னயா? பல்லுமா பழனிமா 1ஆம் நம்பர் பழனிமா வா. அது பத்தூர் எடுத்த சபையில இந்த பார்வதி கை இழந்து வாங்குற நல்ல வியாபாரமாகவும் நல்லா இருக்கும். பேர் என்னமா? லட்சுமிமாலா. லட்சுமி 2ஆம் நம்பர் போய் காட்சி வைப்போ. ஓம் சக்தி. பேர் என்னமா? அப்படியே இருங்க, நான் சொல்லும் போது வரிசையா நில்லுங்க. உட்காரு உட்காரு உட்காரு. ஐயா பேர் என்னயா? பாப்பாயா? பாப்பா என்ன பாப்பா? பேர் என்னமா? மாடாக்கா. மாடா. ஐயா ஐயா பேர் என்னயா? ஐயா பாதலாண்ட பரமேஸ்வரி. ஐயா பேர் விஷயம்மா. வாங்கிட்டு போ. விஷய வாங்கிட்டு போ. அப்படியே நில்லுங்க. லட்சுமி வாங்கிட்டு போ. ஐயா அட போயிட்டு மாவா.
இதே கும்பிட்டுக்கோ. இதோ கதிர அடிச்சாச்சு. இதை தூத்தணும். தூத்துறதுல பாம்பு பால் ஊத்துறீங்க. எல்லாத்தையும் இந்த அம்மா படிச்சு இந்த அம்மா அப்படி நெல் படிக்கிறது காத்துல எப்படி தூத்துது. குமிக்கல ஏய், நீ எடுத்துக்க எள்ளு தூத்து. எள்ளு தூத்தமும் கும்பிட்டு என்ன ஆகுது? அம்மா பரமேஸ்வரி அம்மா பாதாள பரமேஸ்வரி. இப்படி இப்படி விட்டுக்கிட்டே வரணுமா அம்மா? விட்டுக்கிட்டே ஒண்ணு நெவலாம். வெசிய விட்டா புண்ணாகி போயிடும். காத்து அடிக்கிற திசையில தூத்துறோம். நவுந்துகிட்டே வரணும், ஒரே இடத்துல தூக்கி கூடாது. இது எல்லாமே கொண்டாடி விசிறணும்யா. அப்படி இல்ல. என்னுடைய திசை இவ. தள்ளி வரணும். சரி, என்னுடைய அண்ணன். ஏய், ஐயோ, ஆயா. ஏய் சரி சரி அண்ணா, இப்பொழுது சரி. அத்தனையும் தூத்தி அளந்தாச்சு. இப்பொழுது மூட்டையா பிடிச்சு நம்ம படியறக்கு போகணும். ஆமா. ஆகட்டுங்க. அதனால பார்வதி அன்றாடு வழக்கம் போல் இன்று நான் படியலுக்கு போயிட்டு வரணும். இதெல்லாம் ரெடி பண்ணு. எதெல்லாம் இந்த தானியங்கள் எல்லாம் மூட்டையாக தைச்சு கொடு. படியலுக்கு போகணும். யாரடுங்க சார்? அன்றாட தினமும் நீங்க தான் படி இழக்க போறீங்க. நான் சொல்வதை கேளு. படி அளப்பது என்னுடைய கடமை, என்னுடைய தொழில். அதனால என் தொழிலை நான் அன்றாட வழக்கம் போல் நான் படியலுக்கு போகணும். மரியாதையாக நீ மன்னா சாமி அமைதியா இரு பாப்பா. பரமனுக்கு இடகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரி நானே ஆதிபரா சக்தியாக இருக்கக்கூடியவன். அதனால இந்த படியலுக்கு நீங்க போக வேண்டாம். படியலுக்கு நான் போறேன். மரியாதை நீ ஊட்டுங்க. நான் சொல்வதற்கு என் கோபத்தை தூண்டக்கூடாது. இங்கப்பா படியலுக்கு தொழில் எனக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது. அன்றாடு வழக்கம் நான் படியலுக்கு போகணும். சத்தம் போடுறது மைய. பாப்பா 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 சத்தம் போடாதீங்க. அன்றாடம் நீங்க படியலுக்கீங்க. படியலுக்கு நான் போவேன். ஒரு பெண்ணின் ஏழு ஆனாலும் எந்த விஷயமாவது செய்ய முடியுமா? உலகத்தில் இந்த பெண்ணே சிறந்தவள், பெண்ணுதான் சிறந்தவள், அப்படியா? சக்தியே சிறந்தவள். இங்கப்பா இந்த சிவனை விட சிறந்தவன் யாருமே இருக்க முடியாது. மரியாதையாக சொல்றேன். நான் படியலுக்கு போயிட்டு வரேன். கைதிகள் இந்த சக்தியே சிறந்தவள். இதுக்கு மேல இருந்தா தான் நீ பெரியவன். ஒருபோது முடியாது. சிவன் தான் சிறந்தவன். சக்திதான் பெரியது. சிவன் தான் பெரியது. சக்திதான் பெரியது. சிவன் தான் அதை பெரியது. என் படைப்பால் பிறந்த ஈசனே. வாங்காது கோபம் கொண்டாத. சிவபெருமான் வாங்காது கோபம் கொண்டாத.